எல்லாத்துக்கும் துதிக்க பழகிட்டீங்கன்னா முறுமுறுப்பு உங்களை விட்டு போய்விடும். உங்களை அறியாமலே போயிடும். நீங்க துதிக்க பழகுங்க, முறுமுறுப்பு போயிடும். அப்படி இல்லாட்ட எனக்கு எப்படி நடக்கணும், நான் ஆண்டவரை தேடலையா, நான் தசமா கொடுக்கலையா, நான் விசுவாசி தானே, எனக்கு எப்படி நடக்கணும், ஊழியெல்லாம் செய்யறேனே, எனக்கு எப்படி நடக்கணும், கேள்வி எல்லாம் வரும். சாத்தான் அப்படிதான் கேட்பான். ஆமா, ஒரு பாதிப்பு வந்தோடனே ஊழியம் தானே செய்யற, நல்ல ஊழியம் செய்யறன்ற, அங்க போறேன்ற, எங்க போற, உனக்கு எப்படி நடக்கணும், ஏன் ஊழியம் செய்யற அப்படி நடக்கூடாதா? ஊழியம் தானே செய்தாங்க. பவுல் அப்போஸ்தலன் பலவீனப்பட்டார்னு எழுதி இருக்கிறார்ல. எப்பா பிரார்த்தித்து மரணத்துக்கு சமீபமா இருந்தார, வியாதிப்பட்டு பாவமா செஞ்சிட்டாரு. அவ்வளவு ஊழியம் செய்து 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 நேரம் இல்லாம, ஓய்வெடுக்க டைம் இல்லாம, மரணத்துக்கு ஏதுவாய் அவர் வியாதிப்பட்டு இருந்தார். அதுக்கு ஸ்தோத்திரம். சுகமானாலும் ஸ்தோத்திரம். தீமோத்தேயு பலவீனப்பட்டு இருந்தார். கொஞ்சம் திராட்சரசம் சேர்த்துக்க, ஒரு சரீரத்தில் இப்படி பாதிப்பு இருக்குன்னு பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். அவனை பாவமா செய்துட்டான். ஊழியம் செய்து 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 சரீரத்துல பாதிப்பு. எல்லாத்திற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன செய்தேன் அப்படி கேள்வியே ஒரு விசுவாசி வாயில வரப்படாது. நான் என்ன செய்தேன், எனக்கு ஏன் அப்படி நடக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஆண்டவரை குற்றப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்க அதை யோசித்து பாருங்க. ஆண்டவரை குற்றப்படுத்துறீங்க. நான் என்ன செஞ்சிட்டேன், எனக்கு எப்படி நடக்கணும், என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டா ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம்னு அர்த்தம். பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கைத்தட்டி சிரிப்பான். ஆண்டவரை பார்த்து நகைப்பான். பாருங்க உங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? எங்க ஆளு பாருங்க, என்ன நடந்தாலும் என்ன தேடி வந்துருவாங்க. உங்க ஆளு ஒரு சின்ன வேதனை வந்துட்டா சர்ச்சையே மறந்துடுவான். கேள்வி கேட்பான், ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோன்னு சொல்லி. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவுக்கு அவமானத்தை கொண்டு வர இடமே கொடுக்க கூடாது. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் எனக்கு நடக்க முடியாது. என் தலையில் இருக்கிற மயிரை கூட கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில என்ன நடக்க முடியும்? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம்.